Hello viewers, நான் உங்கள் angeline. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தோசை உப்புமா. இந்த ரெசிபி நான் சேலம்ல நெய்பர் ஆன்ட்டி வீட்ல கத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி என் ஃபேமிலில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டின்னர் ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம angeline creations சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிச்சி போட்ட தோசை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 2 கப், பாசி பருப்பு 3/4 கப், தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகா 4, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து தாளிக்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி போட்டு 2 கப் ஆட் பண்ணி கழுவிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். பாசி பருப்பு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறத அதையும் கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதை ஊற வைக்க தேவையில்லை. இதை அப்படியே குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு இந்த பாசி பருப்பு அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்ல மசிய வேகணும். அப்போ தான் அந்த தோசை பீசஸோடு நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கும். 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளெண்டரில் பச்சரிசி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எல்லா அரிசியும் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்ச பிறகு ஒரு சாஸ் பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தோசை பேட்டரில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா சூடாகணும். கொதிக்க தேவையில்ல, நல்லா சூடாகி இந்த பபிள் வர ஸ்டேஜில் அந்த ஹாட் வாட்டரை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை செஞ்சால் தான் தோசை கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தோசை மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம தோசை தவா சூடான பிறகு ஒவ்வொரு தோசையாக இப்படி ஊற்றி எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தோசை ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஒயிட்டாகவே குக் பண்ணி போத் த சைட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா மாவையும் ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கணும். இந்த தோசைங்க ஆற இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிச்சு ஃபுல்லாக எல்லா தோசைங்களையும் பிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். என் குட்டீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இந்த ரெசிபி நான் செய்யும் போது இந்த தோசை பிச்சு போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருவாங்க.
நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸை ஹெல்ப்க்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். பிச்சி போட்ட தோசை பீசஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளிக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுக்கிறேன். ஒரு 3 to 4 tablespoon எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து தாளிக்க எண்ணெய் சூடானோடனே நல்லா இந்த இதை போட்டு தாளிச்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க மஞ்சள், உப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ துருகி வச்சிருந்த தேங்காய், இந்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கலாம். ஹாஃப் லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ நம்ம பிச்சி போட்டு வச்சுருந்த இந்த தோசை பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா எல்லா தோசையிலையும் இந்த பாசிப்பருப்பு படுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் நல்ல சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இதை வீக்கெண்ட்ஸ் தான் டின்னருக்கு செய்வோம். ஏன்னா அப்போ தான் என் கிட்ஸ் இருப்பாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உப்புமா. அவ்வளோதான், நம்மளோட தோசை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஏற்ற சைட் டிஷ் ரா மேங்கோ, இன்ஸ்டன்ட் ரா மேங்கோ பிக்கல். அந்த வீடியோவை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த தோசை உப்புமா இந்த ரா மேங்கோ பிக்கலோட நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.